நீங்க நிறைய பேருக்கு இவ வந்து பிரிச்சுட்டு போயிட்டா இல்ல, ஆண்டவர் கல்யாணம் பண்ணி வச்சப்பவே ஆண்டவர் ஆதாம்கிட்ட சொல்றாரு, இது நிமித்தம் ஆதாம், இது நிமித்தம். எது நிமித்தம்? இந்த கல்யாணத்து நிமித்தம் புருஷன் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து தன்னுடைய மனைவியோட இசைஞ்சிருக்கணும். ஆதாமுக்கு மண்டை குழம்பி இருக்கும். ஏன்னா திடீர்னு இல்லாத ஒண்ணு சொல்றாரு, தகப்பனையும். தகப்பனா, தாயா, யாரா? டாடி யார் சார்? ஹூ இஸ் மை டாடி? ஆதாமுக்கு இனிஷியலே கிடையாது. சீரியஸாங்க, காருக்கு கூட சர்நேம் இருக்கு, மெர்சிடிஸ் பென்ஸ். ஆதாம், வாட் இஸ் யுவர் ஃபேமிலி சர்நேம்? ஆதாம். டே, டாடி நேம்டா ஆதாம். ஏவாள், வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்? ஃபாதர். ரெண்டு பேருக்கு அப்பா அம்மாவே இல்ல. அப்பவே எல்லாம் சத்தமா சொல்லுங்க, அப்பா அம்மா இல்ல, மாமனார் மாமியார் இல்ல. அப்பவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, டேய் கல்யாணம் முடிச்சிட்டா நீ என்ன பண்ணணும்? உன் மனைவியோட என்ன பண்ணிருக்கணும்? எசைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்பா அம்மா இல்லாதப்பவே, மாமனார் இல்லாதப்பவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா எங்க ஆண்டவர் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் பண்ண மாட்டாரு. திடீர்னு பிரச்சனை வந்து, ஆஹா இப்படி வர ஒரு பிரச்சனையா, இப்படி ஒரு பக்கா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க மாட்டாரு. ஆண்டவர் பண்ணும்போதே அதை கரெக்டா பண்ணுவார். ஏன்னா அவருக்கு அடுத்து என்ன வரும்னு அவருக்கு தெரியும்.